வணக்கம், நான் பிரகொடி சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கட்லெட். புடலங்காய் கட்லெட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீட்டு புடலங்காய் 1, கேரட் 100 கிராம், பீட்ரூட் 100 கிராம், தேங்காய் அரை மூடி, 2 வெங்காயம், 1 குடைமிளகாய், மிளகு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ புடலங்காய் பொறுத்த வரைக்கும் நீட்டு புடலங்காய், அதாவது நாட்டு புடலங்காய்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் மருத்துவ குணம் அதிகம் உள்ளது. அதனால் அதை பயன்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். குட்டையாக இருக்கக்கூடிய புடலங்காய் நமக்கு இது செய்கிறதுக்கும் கொஞ்சம் சரி வராது. ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால அதில் பயனும் நமக்கு தேவையான அளவு இருக்காது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ புடலங்காயை உப்பு தண்ணீர் அதில் நம்ம ரிங்காக வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு சின்னதாக ரிங்காக நறுக்கி அதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதை திரும்ப எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கேரட் துருவிக்கணும், பீட்ரூட் துருவிக்கணும், தேங்காய் துருவிக்கணும். இது எல்லாமே துருவலாக ரெடி பண்ணிவிட்டு, குடமிளகாய், வெங்காயம் அதெல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அதோட இதில் சிறிதளவு பொட்டுக்கடலை பொடி சேர்க்குறோம். இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு பொட்டுக்கடலை பொடி, மிளகு ஜீரகத்தூள், இந்துப்பு இது எல்லாத்தையும் கலந்து நல்லா பிசையும் பொழுது அது உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் ரெடி ஆகிடுது. இப்போது அந்த ஸ்டஃப்பை அந்த ஒவ்வொரு ரிங்குள்ளரையும் செட் பண்ணி அதை நம்ம எடுத்துட்டோம்னா அதுதான் புடலங்காய் கட்லெட். இப்போ இது சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அதே சமயம் இதில் கேரட், பீட்ரூட் அதனுடைய சத்துக்களும் நமக்கு கிடைக்குது. அந்த புடலங்காயினுடைய நன்மை நம்ம மனதை அமைதிப்படுத்துறது, நல்ல தூக்கம் வர்றது இதுக்காக பயன்படுது. இதை பெரும்பாலும் நீங்கள் மாலை நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இரவு தூக்கம் நல்ல தூக்கம் வரும். அதுக்காக இது மாலை நேரத்தில் பயன்படுத்திக்கலாம்.